43வது சங்கீதம் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வசனம், முதல் வசனம். இங்கே தாவீது சொல்கிறாரு, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். எனக்காக வழக்காடுங்க ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, என்னை தப்புவீங்க ஆண்டவரே. ஜெபம் என்ன சொல்கிறாரு? எனக்காக வழக்காடுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, என்னை தப்புவீங்க ஆண்டவரே. இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறீங்களா? என்னை தப்புவீங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பைபிள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபம் எங்கேருந்து கற்றுக்கொள்ளணும்? பைபிளில் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எப்படி எப்படிலாம் ஜெபிச்சு இருக்கிறாங்களோ அதை பார்த்து நம்மளும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இங்கே தாவீது என்ன ஜெபிக்கிறாரு? எனக்காக வழக்காடுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, என்னை தப்புவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, தேவனே என்னை தப்புவியும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, என்னை தப்புவீங்க ஆண்டவரே, என்னை தப்புவீங்க. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்னை தப்புவீங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை என்ன செய்யுங்க? தப்புவீங்க. இந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு என்ன செய்யுங்க? இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு என்ன செய்யுங்க? என்ன தப்புவீங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுனாதான் ஆண்டவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. ஒரு நாளில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு தேவ ஜனங்கள் அந்நிய தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்காங்க. வாலிபர்கள் அந்நிய தேசம் சிறைபிடிக்கப்பட்டு சிறை கைதியாக, அதே நேரத்தில் ஒரு சின்ன பொறுப்பில் அவங்க அந்நிய தேசமாகிய பாபிலோனில் இருக்கிறாங்க. அப்போ பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு? பெரிய சிலையை வைத்து எல்லாரும் தேதி குறித்து ஒரு நாளில் பிரதிஷ்டை வச்சிருக்கிறோம், எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? அந்த சிலையை என்ன செய்யணும் சொல்லுங்க? வணங்கணும் அப்படின்னு சட்டம் போடுறாரு. யாராவது வணங்கலைன்னா அக்னி ஜுவாலையில் என்ன செஞ்சிருவோம்? போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தேதி குறிக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் விழுந்து அந்த ராஜாவுடைய வார்த்தையை மதித்து எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து எல்லாரும் வணங்கினாங்க. ஆனால் ஒரு 3 பேர் மட்டும் என்ன செய்யலை? ஒரு 3 எவ்வளோ யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறார், வணங்கலைன்னா அந்த சூடாக்கப்பட்ட அக்னியில் உங்களை போட்டுருவோம் அப்படிங்கிறார். அப்போ தான் அந்த 3 பேர் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த அக்னி ஜுவாலைக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவங்களுக்கு தெரிந்திருந்தது பார்த்தீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். உன்னுடைய கடுமையான சட்டத்தில் இருந்தும் சூடாக்கப்பட்டிருக்க அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி ஜுவாலையில் இருந்தும் எங்களை தப்புவிக்க வல்லவர்னு அறிந்திருந்தாங்க. ஆண்டு தப்புவித்தாரா? நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. என் தேவன் என்னை எல்லா பிரச்சனையில் இருந்தும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க. என் தேவன் என்ன எல்லா காரியத்தில் இருந்தும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்கிற தேவன். அது தாவீதுக்கு தெரிந்திருந்ததுனால தான் தேவனே என்னை தப்புவியும் எப்படி ஜெபிக்கிறாரு? சொல்லுங்க. என்னை தப்புவியும். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? தேவனே என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி வேதத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதில் முதல் காரியம் என்ன தெரியுமா? உலகத்தின் காரியத்தில் நான் சிக்கி கொள்ளாதபடி என்னை தப்புவியும் ஆண்டவரே. முதல் காரியம் என்ன? உலகத்தின் காரியத்தில். நம்ம உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளில் நம்மளும் இந்த உலகத்தான தான் வாழ்ந்தோம்.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தோம், உலகத்தின் வழிபாடுகளை நம்மளும் கடைபிடித்தோம், உலகத்தின் காரியத்தில் நம்ம மூழ்கி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை உலகத்தின் காரியத்திலேருந்து பிரித்து எடுத்து சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். சபைக்குள்ளே இருக்கிறவங்களாம் யாரு? தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப உலகத்தால் பிரித்தெடுக்கப்பட்ட நான், சபைக்குள்ள இருக்கிற நான் மீண்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த உலகத்தின் காரியத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் தப்புவிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பண்ண வேண்டிய தப்புவியும்னு செய்ய வேண்டிய 3 முக்கியமான ஜெபத்தில் முதல் ஜெபம், உலகத்தின் காரியத்தில் நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் சிக்கிரக்கூடாது, எங்களை தப்புவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் இங்கே எதில் கிடக்கு? பிசாசுக்குள்ள கிடக்கு. அதனால உலகத்தால் நான் மறுபடியும் கரைப்பட்டு போய்விடாதபடி, மீண்டும் இந்த உலகத்தில் நான் தீட்டுப்பட்டு போய்விடாதபடி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்காதபடி என்னை என்ன செய்யுங்க சொல்லுங்க, கொஞ்சம் தப்புவீங்க ஆண்டவரே, தப்புவீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தான் அல்ல, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நான் தேவனுடைய பிள்ளை, என் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், என் பேச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், என் செயல்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நான் ஜனங்கள்கிட்ட நடந்து கொள்கிற விதம் வித்தியாசமாக இருக்கணும், என் நட என் உடை எல்லாம் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவள். ஆமென். ஒரு நாளில் சினிமா பார்த்தோம், ஒரு நாளில் சீரியல் பார்த்தோம், ஒரு நாளில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தோம், நாள் பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம், ராசி பலன் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம். ஒரு நாளில் பாரம்பரியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து இருந்தோம். ஒரு நாளில் உலகத்தின் போக்கில் ஓடணும். ஆனால் இப்போ என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உலகத்திலிருந்து சொல்லுங்க, வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன்னா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன்னா, தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிறேன்னா, மறுபடியும் உலகத்தின் காரியத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் உலகத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டு கிடக்கு. சபைக்குள்ளேயே உலகம் இருக்குங்க. ஆண்டவர் உலகத்தில் இருந்து நம்மளை பிரித்து எடுத்தாரு. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம். இன்னைக்கு சினிமா நடிகை எப்படி தலை விரித்து ஆடுறாளோ அதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள. உலகத்துக்கு ஒத்த வேஷம். அவங்க உடைய பார்த்து நம்மளும் போட்டுக்கிறோம், அவங்க ஹேர் ஸ்டைலை பார்த்து நம்மளும் கத்துக்கிறோம். உலகத்திட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோமே ஒழிய நம்மள்ட்ட இருந்து உலகம் ஏதாவது கத்துருக்கா? நீங்க படிக்கிற இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கணும், சொல்லணும் நம்மளை பார்த்து, ஐயோ இவளுடைய நடை உடை எல்லாம் டிஃப்ரெண்ட். நம்ம முட்கள் நடுவில் தான் இருக்கிறோம், உலகம் முள்ளு நடுவில் தான் இருக்கும். ஆனால் நம்மளை ஆண்டவர் சாரோனின் ரோஜாவாய் வைத்திருக்கிறார். நம்ம ரோஜாங்க, நம்மளை சுற்றி நம்மளோட படிக்கிற இடத்துல முள் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் உண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு. உலகத்து ஒத்த பிள்ளைங்க லவ் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, டிஃப்ரெண்டாக இருக்கணும். எனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ காதலோ, மறுபடியும் நீ உலகத்துல இருந்து பிரித்தெடுத்த நீ மறுபடியும் உலகத்தில் போய் சிக்கிக்கிட்டேன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அந்த உலகத்துல சிக்கி கொண்டு உலகத்தால் ஜெயிக்கப்பட்டார். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலையும் கேடுள்ளதா இருக்கும். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அறிகிற அறிவினால நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்.
மறுபடியும் நம்ம அந்த உலகத்தின் காரியத்தில் சிக்கிக்கிட்டோம்னா, ஆண்டவர் அறிகிற அறிவை அடைந்த திருச்சபை, மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை அறிந்த திருச்சபை மறுபடியும் உலகத்தில் போய் பரிசுத்த குலைச்சல் ஆகி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தால் கரைப்பட்டு உலகத்தால் தீட்டுப்பட்டு உலகம் நம்மள்கிட்ட ஜெயிச்சிருச்சுன்னா நம்முடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை எப்படி இருக்கும் புரிந்து கொள்ளுங்க. சிம்சோன் எல்லாம் தேவன் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தாரு, வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனா அந்த சிம்சோன் மறுபடியும் போய் எதில் விழுந்தான்? உலகத்தில் சிக்கனா. அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை எப்படி இருந்தது? அதிக கேடா இருந்தது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கு தகுதி கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, நான் இப்படிதான் வாழணும்னு இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் இப்படி தான் வாழணும். நான் நம்பர் 1 காலேஜில் படிக்கலாம், நம்பர் 1 ஸ்கூலில் படிக்கலாம், நம்பர் 1 வேலை ஸ்தலத்தில் நம்பர் 1ஆக நீங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ என்னுடைய பிள்ளை, இப்படி தான் வாழணும். அவங்க எல்லாரும் ஜோக் அடிச்சாங்க, அவங்க எல்லாம் காமெடி பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. இல்லை, நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவள், என் பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கணும். உலகத்தோட ஒத்து வாழ்ந்துட்டோம்னா எப்படிங்க இயேசுவை காட்ட முடியும்? உலகத்தான் மாதிரியே நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய காரியம் எல்லாம் உலகத்தான் மாதிரியே இருந்தா, அவங்க ட்ரெஸ் உடுத்துற மாதிரியே நானும் ட்ரெஸ் உடுத்திட்டு, அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ற மாதிரியே நானும் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு, அவங்க நடந்து கொள்ற மாதிரியே நானும் நடந்து கொள்ளிட்டேன்னா எப்படிங்க இயேசுவை ஜனங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும்? வித்தியாசமா வாழ்ந்தா தான் நம்மளை தேடி வருவாங்க. ஏண்டி நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோமே, நீ மட்டும் ஏன் இப்படி எங்களோட சேர மாட்டேங்கிற? உன் பேச்சு வித்தியாசமா இருக்கு, நீ தேவையற்ற வார்த்தை, வீண் வார்த்தை, ஜோக்கெல்லாம் பேச மாட்டேங்கிறியே, நீ எங்களை மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் பண்றது இல்லையே, நீங்கள மாதிரி எல்லாம் ஆண்களை தொட்டு தொட்டு பேசுறது, பெண்களை தொட்டு தொட்டு பேசுறது, அதெல்லாம் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னு கேட்பாங்க. அப்பதான் சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, என்னால் அப்படி தொட்டெல்லாம் பேச முடியாது. உலகத்தால் கரைபடாது, உலகத்தால் தீட்டுப்படாது. அதில் சிக்கிட்டேன்னா, அந்த உலகம் உன்னை ஜெயிச்சிருச்சுன்னா உன்னுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? அதோட முடிக்கல அவரு. 21வது வசனம் வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு நம்மளாம் இப்ப நீதியின் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறோம், கரெக்டா? நம்மளாம் நீதியின் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறோம். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, எல்லாரும் வாசிங்க, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம், அதை அறியாது இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு உலக மனுஷனோட சேர்ந்து அவனுக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்றதை விட நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே நலமாயிருக்கும் ஆண்டு சொல்றாரு. ஆண்டு என்ன சொல்றாரு? நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே, நீ ரட்சிக்கப்பட்டு ஏன் என் நாமத்தை தூஷிக்கிற அளவு நடந்து கொள்ற? வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு உலகத்தானுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கா? வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல நமக்கும் உலக மக்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? ஆமான்னு ஒருத்தன் இருந்தான் வேதத்துல. அப்ப அகாஸ்வேர் ராஜாட்ட சொல்றான், அகாஸ்வேர் ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்துல ஒரு விதமான ஜனங்களை பார்க்கிற, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் டிஃப்ரெண்டா இருக்கு. யார சொன்னா தெரியுமா? கர்த்தருடைய ஜனத்தை. என்ன சொல்றான் ஆமான்? என்ன சொல்றான் அகாஸ்வேர் ராஜாட்ட? ஆமான் என்ன சொல்றான் சொல்லுங்க? உம்முடைய ராஜ்யம் 127 தேசம், அதுல ஒரு விதமான ஜனங்களை பார்க்கிறேன். யார் அவங்க? யூதர்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கா சொல்லுங்க? டிஃபரெண்டா இருக்கா? உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? ஐயோ அவங்க டிஃபரெண்ட்டுங்க, அவங்கெல்லாம் ஜோக் அடிக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் பரிதானம் வாங்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் லேட்டா ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க, அவங்கெல்லாம் யாரை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க.
அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அன்று சொல்றார், நீ என்னை குறித்து அறிஞ்ச பின்பும் உலகத்துக்கு ஒத்த மாதிரியே ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு, உலகத்துக்கு ஒத்த மாதிரியே நடந்துக்கிட்டு, இன்னும் நாள் பார்த்துக்கிட்டு, இன்னும் ராசி பலன் பார்த்துக்கிட்டு, இன்னும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவன், இன்னும் உலகத்துக்கு ஒத்த வழிபாடுகள் நம்மள்கிட்ட இருக்கும் என்றால் ஆண்டு சொல்றார், நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நலமா இருக்கும். இல்லை ரட்சிக்கப்பட்டீங்க எப்படி நடந்துக்கிற? அடுத்த ஆண்டு 22 சொல்றார், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாயோட சுபாவம் என்ன தெரியுமா? கக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் வந்து கக்குறோம், இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் போய் கக்குனதையே என்ன செய்கிறோம்? ஒரு பன்றியை குளிப்பாட்டி வீட்டில் கொண்டாந்து வச்சா அந்த பன்றி எங்கே போகும்? அதான் ஆண்டவர் சொல்றார், பன்றியை குளிப்பாட்டி வச்சா மறுபடியும் பண்ணி எங்கே போவோம்? சேத்துக்க போவோம். அது மாதிரி உன்னை குளிப்பாட்டி கொண்டாந்து சபையில் வச்சிருக்கிற மறுபடியும் நீ சேத்துக்க போவேனா? நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நலமா இருக்கும். துக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சொல்லுங்க, தேவனுக்கு விரோதமான பகை எது? உலகத்தை சிநேகிக்கிறதுங்க. உலகத்தை நம்ம வெறுக்கணும், உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. உலகத்தை சிநேகிக்கிறவர்களுக்கு யாக்கோபு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? விபச்சாரரே, விபச்சாரிகளே. அப்ப உலகத்தை சிநேகிப்பது விபச்சார பாவத்துக்கு சமங்கிறாரு. என்ன ஜெபிக்கணும்? உலகத்தால கரப்படக்கூடாதப்பா. என் புள்ள உலகத்தால கரப்படக்கூடாது. பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்க, காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்க. என் புள்ள உலகத்தால் கரைபடாதபடி, உலகத்துல சிக்கி கொள்ளாதபடி என் பிள்ளைய தப்புவியோ. இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட ஃபோனை கையில் கொடுத்துருங்க, அதான் அதுங்களுக்கு உலகம். பிள்ளைங்க தாய் தப்பு அன்பெல்லாம் இன்னைக்கு கிடையாதுங்க. அதான் ஒரு காரியம் சொல்கிறேன், மனம் திறந்தே உங்கள்கிட்ட சொல்கிறேன், உடனே தப்பு இல்லை. நாங்கள் எங்கள் அம்மா மறிச்சிட்டு 40 நாள் ஆகிட்டு நாங்கள் இன்னமும் எங்கள் அம்மாவை நினச்சி, எங்கள் அக்கா தாங்க இங்கே நாங்கள் 4 பேர் அழுவோம். அப்போ எங்கள் அக்காங்கெல்லாம் சொல்கிற பார்த்த, நம்ம அம்மா அப்பாவை நினச்சி இன்றைக்கி ரொம்ப அழுகிறோம், ஆனால் நாளைக்கு நம்ம புள்ள நம்மளை நினச்சி அழுகுமானா அதுக்கு ஃபோனை கொடுத்துட்டா போதும். நம்ம புள்ள உலகத்தில் சிக்கி இருக்கு தெரியுமா? ஃபோனில் சிக்கி இருக்கு. நம்ம புள்ள ஃபோனில் என்னத்தை பார்க்குது தெரியுமா? உலகத்தில் சிக்கிருச்சுன்னா ஜெயிக்கிறது ஈஸி இல்லை. நம்ம புள்ள பரலோகத்து வரணுமா? பெற்றோரே பாரம் எடுத்து ஜெபிங்க, என் புள்ள உலகத்தில் காரியத்தில் சிக்கிறாதபடி தப்புவீங்கப்பா. என் பிள்ளை உலகத்தில் காதலில் சிக்கிறக்கூடாது. இன்னைக்கு பெஸ்டியா லிவிங்கா ஆணை கல்யாணம் பண்ணிக்குது, பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குது, பெண்ணு ஆணா மாறுது, ஆண் பெண்ணா மாறுது. இந்த உலகத்தில் தான் நம்ம பிள்ளைய அனுப்புகிறோம். நம்ம பிள்ளை எதிலையும் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னா பெற்றோரே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உலகத்தால் கரைபடாதபடி, உலகத்தில் என் பிள்ளை சிக்கி கொள்ளாதபடி என் பிள்ளைய தப்புவியும். ஆமென். ஒரு தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. அந்நிய தேசத்தில் நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுக்கு கீழே சிறைபிடிக்கப்பட்டு இருக்கான். அப்போ அந்த ராஜா தானியேலையும் சிலரையும் பார்த்து சொல்றாரு, இவர்களுக்கு ராஜ போஜனம் கொடு, திராட்சை ரசம் கொடுத்து எனக்காக வளர்த்துருங்கிறாரு. அந்நிய தேசத்தில் இருக்கிற தானியேல் சொல்றா, நான் ராஜ போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் என்னை கரைப்படுத்திக் கொள்ள நான் விரும்பல. நான் யூதனாக்கும், நான் கர்த்தருடைய தாசனாக்கும், நான் ராஜபோஜனத்தினால இந்த திராட்சை ரசத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று பயங்கரமான தீர்மானம் எடுத்தான். பார்த்தீங்களா? உலகத்தால் தானியேல் என்ன செய்யல? இன்னைக்கு நம்ம சொல்றோம், அது எப்படி சிஸ்டர் இந்த காலத்தில்? இல்ல, ஏமாத்திக்காத, ஏமாந்து போயிடாத. வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை தான். உலகத்தில் சிக்கி மயங்கிறாத.
தானியேல் பரிசுத்தமா வாழ்ந்தாரு. தன்னை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ தீர்மானம் எடுத்தாரு. நீயும் தீர்மானம் எடு. நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன், இதையெல்லாம் பேச மாட்டேன், இந்த வஸ்திரமெல்லாம் உடுத்த மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையாக்கும். உலக ஆசாபாசங்கள்ல சிக்கிறாத, உலக உல்லாசத்துல சிக்கிறாத. அன்று சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி பிசாசு. ஒன்று சொல்லட்டா, உன்னைய தேவ திட்டத்தை விட்டு வெளியில கொண்டு வர வரைக்கும் தான் உன்னை பாடாப்படுத்துவான். ஆதாமி ஏவாளி இந்த கனியை சாப்பிடாதனாரு. அந்த கனியை திங்க வைக்கிற வரைக்கும் தான் அந்த பிசாசு என்ன செஞ்சிட்டே இருந்தான், ஏவாள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். ஏவாள் கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசினானா, உன்னை இப்படி தான் சிக்க வைப்பான். அதுக்கப்புறம் அது ஓம்பாடுன்ட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தார், கெட் அவுட். ஏதேன் தோட்டத்தை விட்டு கெட் அவுட். பிசாசா தான் பண்ணுவான். உன்னை பாவத்தில் சிக்க வைக்கிற வரைக்கும் தான் பாடாப்படுத்துவான். நீ சிக்கிட்டனா ஓடி சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் நோவான ஒரு மனுஷர் இருந்தாருங்க. அவர் வாழ்ந்த நாட்களில் உலகம் முழுவதும், அவர் வாழ்ந்த நாட்களில் பூமியில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் குடித்து வெறித்து பயங்கரமா பாவத்தை தண்ணீரை போல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பயங்கரமா அக்கிரமம் மீறுதல்ல வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் நோவாட்ட வந்து சொல்றார், நோவா, நான் ஜனங்களை பார்க்கிறேன், ஜனங்கள் எல்லாரும் பாவத்தை தண்ணியா குடிச்சு எல்லாரும் அக்கிரமம் மீறுதலும் செய்து என்ன ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் பாவம் செய்யும் போது தேவன் துக்கப்படுகிறார். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடும்போது தேவன் துக்கப்படுகிறார். நான் உலகத்தின் வழிபாடுல சிக்கிக் கொள்ற போது தேவன் துக்கப்படுகிறார். நான் விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்யும் போது தேவன் துக்கப்படுகிறார். ஆண்டவர் துக்கப்பட்டார். நோவாட்ட சொன்னார், நோவா, மனுஷனை உண்டாக்குனது எனக்கு விசனமா இருக்கிறது. நீங்க நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்லுவா. பரிசுத்தமா வாழ்கிறவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவா. மீண்டும் உலகத்தில் சிக்கிக் கொள்ளுகிறவர்களை பார்த்து இவர்களை ரட்சித்தது எனக்கு விசனமா இருக்கிறது. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாருங்க, ஜனங்களை உண்டாக்குனது எனக்கு விசனமா இருக்குன்னு. ஆனா நோவாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? எல்லா ஜனங்களும் பாவத்தை தண்ணீரா குடிச்சாலும் நோவாவை குறித்து வேதம் சொல்லுது, தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா, தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் குடிச்சாங்க, வெறிச்சாங்க, பெண் கொண்டாங்க, பெண்ணை கொடுத்தாங்க, பயங்கரமா உல்லாசத்தை அனுபவித்தாங்க. ஆனா நோவா என்கிற தேவ மனிதனோ நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். வாலிபனே, நீ ஏமாத்தி கொள்ளாத, முடியாது, நீ ஏமாத்தி கொள்ளாத. முள்ளுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு, ஆனா நீ ரோசா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதனால தாங்க நோவா ஒரு குடும்பம், ஒரு நபர் மட்டும் எந்த பாவமும் செய்யாம நீதிமானா இருந்ததுனால முழு உலகத்தை தேவன் அழித்தார். நீதிமானா இருந்த நோவா ஃபேமிலியை மட்டும் தேவன் அழிவுக்கு தப்புவித்தார். சபையே, நம்ம உலகத்துக்குள்ள போக போக ஆண்டவர் நம்மளை வான் பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளை என்ன செய்வாரு? வான் பண்ணுவாரு, எச்சரிப்பாரு. நீ செய்யறது தப்புன்னு எச்சரிப்பாரு. ஆபிரகாம கூட லோத்து வந்தான். ஆபிரகாம தான் தேவன் அழைத்தார். லோத்தை என்ன செய்யல, ஆனா இவனு ஒட்டிக்கிட்டு வந்தான், ஒட்டு புல்லு மாதிரி ஒட்டிட்டு வந்த லோத்து கொஞ்ச நாள்ல என்ன நடந்ததுன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து சோதம் குமாராவை தெரிந்தெடுத்து ஓடிட்டாங்க. லோத்து ஓடிட்டான்.
பச்சையா இது இருக்கு, செழிப்பா இது இருக்கு, நல்ல செழுமையா நல்ல கர்த்தரின் தோட்டம் போல ஏதன் போல இருந்தது. சோதோம் கொமோராவுக்கு போனா அதுக்கு லோத்து ஆபிரகாம கூட வந்திருக்காமலே இருந்திருக்கலாம். கரெக்டா? பாதியில் என்ன செஞ்சிட்டான்? உலகத்துக்குள்ள போனான். அதுக்கப்புறம் லோத்து ஆண்டவர் எச்சரித்தார். ஆண்டவர் லோத்தை எச்சரித்தார். ஆனால் லோத்தால வெளியில வர முடியல. லோத்து ஃபேமிலியே சோதோம் கொமோராவே அக்னிக்கு என்ன ஆயிடுச்சு? இரையாயிடுச்சு. லோத்து ஃபேமிலியே தேவனால் சபிக்கப்பட்ட ஃபேமிலி ஆயிடுச்சு. முதலாவது என்ன ஜெபிக்கணும்? உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி என்னையும் என் குடும்பத்தை என்ன செய்யுங்க? மிக முக்கியமான ஜெபம், மிக முக்கியமான ஜெபம். ரெண்டாவது எதுலேருந்து தப்புன்னு தெரியுங்களா? சங்கீதம் 116:8, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். ரெண்டாவது என்னன்னா, கண்ணீருக்கு என்னை தப்புவீங்க ஆண்டவரே. எதுக்கு தப்புவிக்கணும்? கண்ணீருக்கு. கண்ணீர் எப்போ வரும்? சந்தோஷமா இருக்கும் போதா? எப்போ நம்ம அழுவோம்? எப்போ தேம்பி தேம்பி அழுவோம்? எப்போ யாரும் பாத்திரக்கூடாது முகத்தை மூடிக்கிட்டு அழுவோம்? எப்போ நம்ம ஜபமே கண்ணீரா மாறும்? எப்போ இரவும் பகலும் கண்ணீரினால கட்டில் நினைப்போம்? நல்லா இருக்கும் போதா? சொல்லுங்க. கண்ணீரே எனக்கு உணவுன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சிறையிருப்பு, ஒரு உபத்திரவம், ஒரு தீரா வியாதி, கடன் தொல்லை, பிசாசின் போராட்டம். அப்போதான் நம்ம என்ன செய்ய? நம்ம கண்ணிலேருந்து என்ன வரும்? ஐயோ இதில் மாட்டிட்டேனே, ஐயோ இதில் நான் சிக்கிட்டேனே, ஐயோ என் வாழ்க்கையில் புயல் அடிக்குது, எதிர்காற்று அடிக்குது, சூறாவளி அடிக்குது, என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு தென்றல் வீசும், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு குறைவு நிறைவாக்கப்படும். என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட, தேவனே என் கண்ணீருக்கு என்ன செய்யுங்க? இந்த பிரச்சனையிலிருந்து என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இந்த போராட்டத்தில் இருந்து என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இந்த கடன் பிரச்சனையில் இருந்து என்ன தப்புவீங்க, இந்த வியாதியில் இருந்து என்ன தப்புவீங்க, இந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்து என்னை தப்புவீங்க. ஜெபிக்கணுங்க. ஜெபிக்காம ஆண்டவரால் தப்புவிக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர். அதே தாவீது 31:15 வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு? சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியோ. என்னவா? சத்துருக்களின் கைக்கோ, என்னை துன்பப்படுத்துகிற மனுஷர் கைக்கோ என்னை தப்புவீங்க ஆண்டவரே. மனுஷரால் துன்பமா? சத்ருவினால் போராட்டமா? இரவும் பகலும் கண்ணீரே உங்க வாழ்க்கையா இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் கைக்கு என்னை தப்புவியப்பா, இந்த மனுஷன் கைக்கு என்னை தப்புவியும். ஒரு காரியத்தில் சிக்கிட்டீங்களா? வெளியில வர முடியலையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் சிக்கிட்டேன் ஆண்டவர், இந்த காரியத்தில் நான் சிக்கிட்டேன், இந்த பாவத்தில் நான் சிக்கிட்டேன், இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ட சிக்கிட்டேன், இந்த பாய் ஃப்ரெண்ட்ட சிக்கிட்டேன், ஐயோ செல்போன்ல நான் சிக்கிட்டேன், தேவனே என்னை தப்புவியும் அப்படின்னு நீங்க உண்மையா ஜெபிப்பீர்கள் என்றால் தாவீதை தப்புவித்த ஆண்டவர் உங்களையும் தப்புவிப்பார். பிரச்சனையில் இருந்து என்னை தப்புவீங்க ஆண்டவர், நெடுநாள் போராட்டத்தில் இருந்து என்னை தப்புவீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் நினிவேக்கு போப்பானார். ஆனால் யோனா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தர்சீசுக்கு போக கப்பலில் டிக்கெட் எடுத்து கப்பலில் பிரயாணம் பண்ணினார். ஊழியக்கார தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம தேவ சமூகத்தை விட்டு விலகி, தேவ திட்டத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு விலகி கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணனா நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் பெருங்காற்றை கட்டளையிட்டார்.
பெரிய கொந்தளிப்பை கட்டளையிட்டார். கடல் மும்மரமாய் முழங்கி கொண்டிருந்தது. உடனே கப்பல் மாலுமி என்ன செய்யறார்? இது எதனால நடந்தது, யாருனால அந்த பிரச்சனைன்னு சீட்டு போட்டா யோனா பேர்ல சீட்டு விழுந்தது. அப்ப யோனாவை கேட்குறாங்க, உன் பேர்ல சீட்டு விழுந்திருக்கே, நாங்கள் என்ன செய்யணும்னு. உடனே யோனா, அறிவுள்ள யோனா சொன்னான், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க, சமுத்திரம் அடங்கிரும்னு சொன்னான். யோனா சொன்னது தான் அது. என்ன சொன்னாரு? என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க, சமுத்திரம் என்ன செஞ்சிடும்? அடங்கிரும். ஏன்னா என்னால தான் இந்த கொந்தளிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். தூக்கி என்ன செஞ்சாங்க? அப்படியே போட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? யோனாவுடைய மரணத்தை விரும்பல. ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு யோனாவை போடும்போது நீ அப்படியே யோனாவை விழுங்கி விட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். விழுங்குன்னு சொன்னா மீன் விழுங்கும், சாப்பிடுன்னா சாப்பிடும். மனுஷன் மட்டும்தாங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உண்டாக்குன எல்லாம் மிருகம் வேதத்தில் கீழ்ப்படிஞ்சிருக்கு. காற்று கீழ்ப்படியுது, தண்ணீர் கீழ்ப்படியுது. ஆண்டவர் உண்டாக்குன எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ஆனால் ஆண்டவர் உண்டாக்குன இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க, இந்த மனுஷன் மட்டும்தான். கொஞ்சம் என்னை பார்த்து சொல்லுங்க, இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவருக்கு இந்த மனுஷன் மட்டும்தான் கீழ்ப்படிய மாட்டோம். அதுவும் இந்த வசனம் தெரிஞ்சவங்க தான் ரொம்பவே கீழ்ப்படிய மாட்டோம். உலக மனுஷன் கூட கீழ்ப்படுகிறான், உலக மனுஷன் கூட நல்ல நல்ல காரியம் செய்கிறான். இந்த வசனம் தெரிஞ்சவன் தான் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படியல. பெரிய மீன் என்ன செஞ்சிருச்சு? யோனாவை விழுங்கிருச்சு. இப்ப யோனா மீன் வயிற்றுக்குள்ள கிடக்குறான். மறுபடியும் யோனா உயிரோடு வெளியில வர வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் மீன் வயிற்றுக்குள்ள போன யோனா வெளியில வர வாய்ப்பு இருக்கா? பேசுங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு காரியம் விழுங்கப்பட்டு இனிமே அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற, இனிமே நான் உயர்த்தப்பட, இனிமே என் பட்டு போன என் வாழ்க்கை செழிக்க, பாலா போன என் வாழ்க்கை பயிர் நிலமா மாற, இனிமே வனாந்தரமான என் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியா மாற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ? யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? இனிமே இந்த வியாதி மாற வாய்ப்பு இல்லை, இனிமே என் தலை உயர்த்தப்பட வாய்ப்பு இல்லை, இனிமே நல்ல ஒரு வேலை கிடைக்க, இனிமே எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய, இனிமே எனக்கு குழந்தை பிறக்க எனக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் விழுங்கப்பட்டு போயிடுச்சு, என் லைஃப் அப்படியே பட்டு போயிட்டுன்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லைன்னு. நம்ம சபை 1000 10,000 பெருக வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நினச்சிட்டு இருக்கீங்களா யாராவது? இனிமே வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மீன் வயிற்றுக்குள்ள போன யோனா வெளியில வர என்ன கிடையாது? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? யோனா 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்த யோனா 2ல் முதல் 2, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஏதோ ஒன்று உங்களை விழுங்கிருச்சா? உங்க பரிசுத்தம் விழுங்கப்பட்டு கிடக்கா, உங்க ஆசீர்வாதம் விழுங்கப்பட்டு கிடக்கா, உங்க நகைகள் எல்லாம் விழுங்கப்பட்டு கிடக்கா, குடும்பத்தின் சமாதானம், குடும்பத்தின் சந்தோஷம் விழுங்கப்பட்டு கிடக்கா, பொருளாதாரம் விழுங்கப்பட்டு கிடக்கா, உங்க எதிர்காலமே விழுங்கப்பட்டு கிடக்கா. யோனா செய்ததை செய்யுங்கள், கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? விண்ணப்பம் பண்ணி. 2வது வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கதறாங்க, கடலுக்குள்ள மீனுங்க, மீன் வயிற்றுக்குள்ள யோனாங்க. 3 நாளுங்க யோனா மீன் வயிற்றுக்குள்ள, இரவும் பகலும். எவ்வளோ நாற்றம் இல்லை, எவ்வளோ இருள் இல்லை, எவ்வளோ பாதாளம் இல்லை, எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு ஊழியக்காரங்க
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால மீன் வயிற்றுல 3 நாளுங்க இரவும் பகலும் அப்படியே கிடக்கிறாங்க. அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், தேவனே என்னை தப்புவியும். இந்த மீன் வயிற்றிலிருந்து என்ன செய்யும்? நீங்கள் ஏதோ எதில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் தேவனே, சொல்லுங்கள் தேவனே என்னை தப்புவியும், சொல்லுங்கள் தேவனே, சொல்லுங்கள் தேவனே என்னை இந்த வியாதியிலிருந்து தப்புவியும், தேவனே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை தப்புவியும், தேவனே இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த பிரச்சனையில் இருந்து எனக்கு என்ன செய்யன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, தப்புவியும். கதறாருங்க யோனா. நடந்தது என்ன தெரியுமா? 2:6 பின்பகுதி வாசிங்க. 2:6 பின்பகுதி. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. நீர் என் ஆத்துமா, என்ன என் பிராணனா உயிர், என் பிராணனை அழிவுக்கு என்ன செஞ்சீர்? தப்புவித்தீர். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கதர்னா ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டாரு, மீனுக்கு கட்டளையிட்டாரு, யோனாவை கரையில் கக்குனாரு. அவ்வளோ பெரிய மீன் யோனாவை சுமந்து கொண்டு, பெரிய மீன் கரைக்கு வர்றது ஆபத்து, ஆனால் உண்டாக்குனவர் சொன்னதுனால அவ்வளோ பெரிய மீன் இந்த 80 கிலோ யோனாவை அப்படியே சுமந்து கொண்டு கரையில் கக்குனது காரணம், கர்த்தர் யோனாவின் ஜபத்தை கேட்டு யோனாவை பிராணனை தப்புவித்தார். தப்புவியுன்னு ஜெபிக்காம விடுதலையாக முடியாதுங்க. ஆண்டவருக்கு தான் தெரியும்ல, நான் கடந்து வர பாதை ஆண்டவருக்கு தான் தெரியும்ல, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீ கூப்பிடணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். என்னை தப்புவீங்க ஆண்டவரே, என்னை தப்புவீங்க, நிச்சயமாக தப்புவிப்பார். 3வது நம்ம தப்புவிக்கப்பட வேண்டிய காரியம் எது தெரியுங்களா? சங்கீதம் 86:13. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சங்கீதம் 86:13. எல்லாரும் ரீட் பண்ணுங்க. 3வது என்னை தப்புவின்னு செய்ய வேண்டிய ஜெபம் எது? நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவியும், நான் நரகத்துக்கு போகாம என்னை தப்புவியும். 3வது ஜெபம் என்ன? நானும் என் குடும்பமும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. என்ன செய்யும் சொல்லுங்க? நீங்கள் ஜெபிச்சாதாங்க பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. மிக மிக முக்கியம் பரலோகம் போகணுங்க. இயேசு சிலுவையில் தொங்கும்போது 2 சைடு 2 கல்லர்கள். இயேசு சிலுவையில் தொங்கும்போது 2 சைடு 2 கல்லர்கள் எதில் தொங்குனாங்க? சிலுவையில் தொங்குறாங்க. இயேசுவுக்கு ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கு. அதில் ஒரு கல்லன்னு சொன்னான். என்ன சொன்னான் இயேசுவை பார்த்து? லூக்கா 23 என்ன சொன்னான்னு கேட்டால் என்ன சொன்னா? ஒரு கல்லன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்து கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தான். ஒரு கல்லன் என்ன செஞ்சான்? இயேசுவை இகழ்ந்தான். நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்து கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தான். ஆனால் இன்னொரு கல்லன் என்ன செஞ்சான்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தரல. அந்த இரத்தத்தை ஒரு கல்லன் பயன்படுத்தினா, ஒரு கல்லன் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டான். வேதம் 43 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னார்? அந்த கல்லனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போ இந்த கல்லன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால தான் நான் பாதாளத்துக்கு தப்பினான். 2 கல்லனுமே பாதாளத்துக்கு பங்காளி. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கல்லன் ஆண்டவரை பார்த்து என்ன செஞ்சான்? ஆண்டவரே என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவின்னு கேட்டான். இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பானார். ஆனால் இன்னொரு கல்லன் இகழ்ந்தான். 2 கல்லனும் செத்தான். ஒரு கல்லன் பரதீசிக்கு போனான், ஒரு கல்லன் பாதாளத்துக்கு போனான். ஏன்? ஒரு கல்லன் என்னை தப்புவின்னு கேட்டான், தப்புவித்த. இன்னொரு கல்லன் இகழ்ந்தான். பாதாளத்துக்கு போய் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் சொல்லுங்கள்? பாதாளத்துக்கு போய் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான்? ஒரு தடவை பாதாளத்துக்கு போனால் மறுபடியும் வர முடியுமா? ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. மார்க்கு 9. எல்லாரும் எடுங்க. மிக முக்கியமானது, என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவியும். எடுத்துட்டீங்களா?
9:44 ரீட் பண்ணுங்க. 9:44. அங்கே அவர்கள் புழு சாவாமலும், எங்கே? நரகத்தில் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நரகம், கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க வாலிபர்களே. நரகம் எப்படி இருக்கு? நரகம் இல்லைன்னு சொல்றதுனால நரகம் இல்லைன்னு ஆயிராது. தேவன் இல்லைன்னு சொல்றதுனால தேவன் இல்லைன்னு ஆயிராது. இதெல்லாம் தெய்வம்னு சிலதை சொல்றதுனால அதெல்லாம் தெய்வம்னு ஆயிராது. பாதாளம் இல்லைன்னு சொல்றதுனால பாதாளம் இல்லைன்னு ஆயிராது. அங்கே என்ன இருக்குது? இப்போ பாதாளம் எப்படி இருக்குது? கொஞ்சம் வாலிபர்கள்லாம் பேசுங்க. பாதாளம் எப்படி இருக்குது? அங்கே புழு இருக்குது. நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் திங்கும். அப்படியே நம்ம சாவும் மாட்டோம். காதுக்குள்ளே நுழையும், மூக்குக்குள்ளே நுழையும், கண்ணுக்குள்ளே நுழையும், திங்கும் அப்படியே சரீரத்தை, திங்கும் அப்படியே சரீரத்தை. புழுவும் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? அக்கினி எரிஞ்சு அவியாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 46 வாசிங்க. புழு சாவாமலும், அதேவா இருக்கு? மறுபடியும் அப்படியேவா இருக்கு? மறுபடியும் அப்படியே தான் இருக்கா? அங்கே புழு சாவுறதும் கிடையாது, அக்னி அவியாமலும் இருக்கும். அந்த இடத்துக்கு போக எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த செல்ஃபோன் பார்க்குறவங்களும் அங்கே தான் போகணும். இந்த ரீல்ஸு, காமெடி, அந்த யூடியூபரை பார்த்துக்கிட்டு அப்படியே வண்டி மோகம் டிர்ரு போச்சு. டிர்ரு வாங்கினதான் 50 போணுச்சு, ஸ்பீடு 50, அப்புறம் 60, அப்புறம் 100 போய்ட்டு 108 திரும்புதான். செல்ஃபி மோகம் டிர்ரு, அதில் இங்கே மோகம், அங்கே எல்லாம் வலிக்கிட்டு விழுந்து சாவுது போய் நரகத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுவை பற்றி நரகத்தில் அறியாமல் கிடக்கிறது பரவாயில்ல. உயிர் கொடுத்து இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு நம்ம போய் நரகத்தில் கிடந்தோம்னா அதை விட வேதனை வேறு என்ன இருக்குது? அங்கே புழு சாவே சாவாது. அக்னி அவியவே. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போக ஆசை? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு அந்த இடத்துக்கு போக ஆசை? ஜெபம் பண்ண ஆசை இல்லைன்னா அங்கே தான் போகணும். வேதம் வாசிக்க ஆசை இல்லைன்னா அங்கே தான் போகணும். ஆலயத்துக்கு வர ஆசை இல்லைன்னா அங்கே தான் போகணும். 24 மணி நேரமும் செல்ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் இருந்தால் அங்கே தான் போகணும். சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வேற வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறதுனால பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரா? 48 வாசிங்க. மறுபடியும் அதே தான் சொல்லுது. ஆண்டு 3 இடத்துல போட்டிருக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை. பாதாளத்துக்கு ஆத்துமாவை கண்களை மூடுவோம். தேவனே என்னை தப்புவியும். எதுக்கு தப்புவிக்கப்படணும் சொல்லுங்க? முதலாவது, உலகத்தின் காரியத்தில் நான் சிக்கிக்கொள்ளாதபடி என்ன செய்யுங்க? உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. உலகத்தின் காரியத்தில் நான் மறுபடியும் சிக்கிடக்கூடாதப்போ. சிம்சோனை போல சிக்கிடக்கூடாதப்போ. லோத்த போல சிக்கிடக்கூடாதப்போ. நோவா போல, தானியல் போல மீண்டும் ஆண்டவரை உலகத்தின் காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையை தப்புவியும். 2வது, கண்ணீருக்கு என்ன செய்யும் சொல்லுங்க? எந்தெந்த காரியம் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீரை வரவழைக்குது? இதிலிருந்து என்னை தப்புவியும் அப்பா. இந்த போராட்டத்தில் இருந்து தப்புவியும் அப்பா. இந்த சோதனையில் இருந்து என்னை தப்புவியோ. இந்த கடனில் இருந்து, இந்த வியாதியில் இருந்து ஐயா என்னை தப்புவியோ. 3வது, எல்லாரும் சொல்லுங்க, பாதாளத்திற்கு என் ஆத்துமாவை தப்புவி. எல்லாரும் சொல்லுங்க. தயவு செய்து உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. தயவு செய்து வாலிபர்களை ப்ளீஸ் கெஞ்சிங்க, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, தேவனே பாதாளத்திற்கு என்னை தப்புவியோ. என் ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடக்கூடாதப்பா. இயேசுவே, அக்னி கிறிஸ்தவ தேவ சபைய இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, அவங்க ஆத்துமாவை பாதாளத்திற்கு போய்விடாதபடி தப்புவியும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910.
மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.